यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. எத்திராஜ ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பெங்களூரில் உள்ள ஸ்ரீ பிரம்மதந்திர ஸ்வதந்திர பரகால மட்டத்தின் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ சன்னதியில் பரமபூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜிய சுவாமிகள் மங்களாசாசனம். காஞ்சிபுரம் ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ புஷ்பவல்லி தாயாரின் விசேஷ உற்சவம். அஸ்த நட்சத்திரத்தை முன்னிட்டு திருநாராயணனுக்கு புலக்காப்பு சேவை. இனி விரிவான செய்திகள். நேற்றைய தினம் பெங்களூரில் உள்ள ஸ்ரீ பிரம்மதந்திர ஸ்வதந்திர பரகால சுவாமி மடத்தில் நம்முடைய ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ யதுகுரி யத்ராஜ ஜிய சுவாமிகள் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் சந்நிதியில் மங்களாசாசனம் செய்தார். பின்னர் அங்கு நடைபெற்ற கிருஷ்ண யஜுர்வேத தைத்தரிய மந்திர சுவாகாக்கார யாகத்தில் கலந்து கொண்டார். அதே வேளையில் நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ அபிநவ வாகீச பிரம்மதந்திர ஸ்வதந்திர பரகால மகாதேசிக சுவாமிகளுக்கு நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் சார்பில் மரியாதை மற்றும் கௌரவங்களை சமர்ப்பித்தார். ஸ்ரீ பரகால மட்டத்தின் சார்பிலும் நம்முடைய பரமபூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜிய சுவாமிகளுக்கு மரியாதை மற்றும் கௌரவங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. ஸ்ரீ ராமானுஜா இன்டிகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் புரோகிராம் அறக்கட்டளையின் கீழ் கேரே தொண்டனூர் கிராமத்தில் பல சமூக சேவை பணிகள் நடைபெற்று வருகின்றன. கோசாலை பராமரிப்பு, குழந்தைகளுக்கு கல்வி, கல்வி உதவித்தொகை, மருத்துவ பரிசோதனை முகாம் போன்றவை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. பத்மா பி சேஷாத்ரி அறக்கட்டளையினர் ஒவ்வொரு வருடமும் திறமையான மாணவர்களின் மேல் படிப்பிற்காக கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறார்கள். இந்த வருடமும் 13 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு அவர்களின் மேல் படிப்பை தொடர வழிவகை செய்யப்பட்டது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
சுவாமி கிடாம்பி ஆச்சான் காஞ்சிபுரத்திலே திரு அவதாரம் செய்தவர். திருக்கோஷ்டியூர் நம்பியால் எம்பெருமானுக்கு தளிகை, அதாவது அமுது பண்ணி சமர்ப்பிக்கபடி நியமிக்கப்பட்டவர் இவர். சரமபர்வனிஷ்டராக, அதாவது ஆச்சாரியன்தான் எல்லாம் என்று இருந்தவர் இந்த கிடாம்பி ஆச்சான். இவர் ஒரு சமயம் திருமாலிருஞ்சோலை எம்பெருமானை, அழகனை சென்று சேவிக்கும் பொழுது அங்கே அந்த அழகர் கேட்டாராம், ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி மங்களாசாசனம் செய்யும் சுவாமி என்று நியமித்தாராம். அப்பொழுது சுவாமி கிடாம்பி ஆச்சான் அவர்கள் ஸ்தோத்திர ரத்னத்திலே இருந்து மிகவும் பிரசித்தமான இந்த 48வது ஸ்லோகம், அபராத சஹஸ்ர பாஜனம் பதிதம் பீம பவார்ணவ உதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபயா கேவலம் ஆத்மசாத் குரு என்ற இந்த ஸ்லோகத்தை விண்ணப்பித்தார். அகதிம் என்று எனக்கு உன்னை விட்டால் வேற யாரும் கதியே இல்லை, சரணாகதம் ஹரே என்று சரணாகதன் என்று சொல்லிக் கொள்ளும் படியாக இருக்கக்கூடிய நான் எதை எதிர்பார்த்திருக்கின்றேன் தெரியுமா? கிருபையா கேவலம் என்று உன்னுடைய கிருபையை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். இதை கேட்டவுடன் சுந்தரராஜ பெருமாள் இல்லையா, அழகன் மிகவும் வருந்தினானாம். என்ன வருத்தம் அவனுக்கு? ராமானுஜனுடைய சாக்ஷாத் எம்பெருமானாருடைய அடியவனாக இருந்து கொண்டு இப்படி அகதி என்று கூறலாமா? இந்த இடத்துல என்ன அகதிம்னு அந்த வார்த்தையை சொல்றாரு இல்லையா, இப்படி நிர்கதி அற்றவன் என்று கூறலாமா? இப்படி சொல்லிக் கொள்வது தகுமா என்று நினைத்து எம்பெருமான் வருந்தினானாம் திருமாலிருஞ்சோலையிலே. யதிராஜா பக்தி நியூஸ் சேனல். மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன. திருநாராயணபுரத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ திருநாராயண பெருமானுக்கு புலகாப்பு சேவை நடைபெற்றது. மாலையில் ஹஸ்த நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ செல்லப்பிள்ளைக்கு புறப்பாடு மற்றும் உற்சவம் நடைபெற்றது. இதே சந்தர்ப்பத்தில் ஸ்ரீ நம்மாழ்வாரின் திரு நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெற்று வரும் 10 நாட்கள் உற்சவத்தின் 6ஆம் நாள் உற்சவமும் நடைபெற்றது. வாருங்கள், இப்போது எம்பெருமான் மற்றும் ஆழ்வாரின் தரிசனம் பெற்று அவர்களின் திருவருளுக்கு பாத்திரமாகலாம். குருநாயகமாய் கோட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிறகியபானையர் பெருநாடு காண இம்மயிர பிச்சகம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெறச் சிந்தித் துய்மினோ. குருநாயகமாய் கோட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிறகியபானையர் பெருநாடு காண இம்மயிர பிச்சகம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெறச் சிந்தித் துய்மினோ. இம்மிந்திர கொணர்ந்து என்னுலகாண்டவர் இம்மையேதம் மின்சுவை மடவாரை பிறர் கொள்ளத்தாம் விட்டு வெம்மினொளி வெயில் கானகம்பை குமதின்பர்கள் செம்மின் முடித்திருமாலை விரைந்தடி சேர்மினோ. அடிசேர் முடியினராகி அரசர்கள் தாம் தொழ இடிசேர் முரகங்கள் முத்தத்தியம்ப விருந்தவர். மைசூர் அருகில் உள்ள குண்ட்லூப்பேட்டை ஹங்கள கஷேத்திரத்தில் ஹஸ்த நட்சத்திரமான நேற்று முன்தினம் ஸ்ரீ வரதராஜ சுவாமி ஜெயந்தியை முன்னிட்டு ஸ்ரீ வரதராஜ சுவாமிக்கு பூலங்கி சேவை நடைபெற்றது. பலவிதமான வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சுவாமி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். கேட்கும் வரங்களை அள்ளித்தரும் அந்த எம்பெருமானை இப்போது நாமும் தரிசிக்கலாம், வாருங்கள்.
காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவிலில் புஷ்பவல்லி தாயாருக்கு உத்தர நட்சத்திரத்தை முன்னிட்டு விசேஷ புறப்பாடு நடைபெற்றது. இப்போது அந்த தாயாரின் திவ்ய தரிசனம் உங்களுக்காக. நம்முடைய ஸ்ரீமட்டத்தில் ஸ்ரீ நம்மாழ்வாரின் திரு நட்சத்திரத்தை முன்னிட்டு 10 நாள் உற்சவம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 7ஆம் நாள் உற்சவமான நேற்று திருவாய்மொழி 7ஆம் பத்து மற்றும் பராங்குஷ அஷ்டகத்தின் கோஷ்டி பாராயணம் நடைபெற்றது. நம்முடைய எதுகிரி எத்ராஜ மட்டத்தின் ஃபேஸ்புக், யூடியூப் சேனலிலும் எத்ராஜா பக்தி சேனலிலும் தினந்தோறும் ஒளிபரப்பாகி வரும் ஸ்தோத்திரதாரா உபன்யாச மாலையில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் ஸ்ரீ ஆளவந்தார் அருளி செய்த சதுஸ்லோகியின் 3ஆம் ஸ்லோகத்தை பற்றி ஸ்ரீ ஊவே பரதன் சுவாமி அவர்கள் உபன்யசிக்கிறார். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய நாள் பஞ்சாங்கம். இன்று வியாழக்கிழமை, வைகாசி மாதம் 14ஆம் தேதி, மே மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் வருடம். ஸ்ரீ பராபவ நாம சம்வத்சரம், உத்தராயணம், கிரீஷ்ம ரித்து, சுக்லபக்ஷம், காலை வரை துவாதசி திதி, பிறகு திரையோதசி. காலை 10 மணி வரை சித்திர நட்சத்திரம், பின்னர் சுவாதி நட்சத்திரம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்ராஜ ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय